பசங்க வந்து வெளியே போயிட்டு வந்தால் எங்கே போயிட்டு வந்தீங்க ஃப்ரெண்ட்லியாக அதட்டி கேட்டோம்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்து இளமை பருவத்து காலம், இப்போ இருக்கிற பசங்க இளமை பருவத்து காலத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். எங்கள் காலத்துலலாம் வந்து பொம்பளை பசங்க நிறைய, ஆம்பளை பசங்க கம்மியானா கூட பசங்களை வந்து நாங்கள் வெளியவே விட மாட்டோம். அப்படியே ஒரு கட்டுப்பாடோட ஒரு கடைக்கு அனுப்பணுன்னா கூட ஆம்பளை பசங்களாவது கொஞ்சம் பெரியவங்களை அனுப்புவோம், பொம்பளை பசங்களை அனுப்பவே மாட்டோம். கூட ஒரு துணை, அது ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போகுதுன்னா கூட நாங்கள் வீட்டு போய் விட்டு வருவோம். அப்புறமா வந்து டைம், அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, டைம் சொல்லிட்டா மறுபடியும் வந்து கூட்டின்னு வருவாங்க எங்கள் அம்மா அப்பா. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்தோம். ஒரு சின்ன விஷயம், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு கூட தனியாக விட மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடாடுவோம். சுதந்திரமாக இல்லைன்னு தான் சொல்லணும், ஃப்ரீயாக நாங்கள் போக முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டா கூட அந்த டைம் ஆகிடுச்சுன்னா உடனே நாங்கள் வந்து வீட்டை சேர்ந்துடணும். அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் காலத்துக்கு முன்னாலேருந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போத்துக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு படிப்பு மெயினாக அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து இப்போ படிக்க வைக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் வந்து அம்மா அப்பாவுடைய ஆசைகள்லாம் நிறைவேறாதெல்லாம் பசங்கக்கிட்ட திணிப்பாங்க. நான் வந்து இன்ஜினியர் ஆக முடியல, நீ இன்ஜினியர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த இது கிடையாது, சுதந்திரம். அதே சமயம் பசங்க வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்க. இப்போது எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பயம் அம்மா எங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே நாங்கள் அந்த காலத்தில் பயப்படுவோம். பயம்னா அது ஒரு விதமான பயம்னு சொல்ல முடியாது, மரியாதை கலந்த பயம்னு அப்படி தான். ஆனால் இப்போ பசங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. பழகி என்ன பிரச்சனை, எங்கே போகிறோம் எல்லாத்தையுமே சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்க முடித்த உடனே வெளிநாட்டுக்கெல்லாம் போய் தனியாக இருக்கிற அளவுக்கு இந்த தலைமுறை வந்து பழக்கப்படுத்திட்டோம். இது வந்து கேட்கவும் பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் கடைசியாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து பசங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. அதை வந்து பயனுள்ளதாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, எல்லாம் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் மிஸ்யூஸ் பண்ணாத, தப்பான இது பொழுதுபோக்காக எடுத்துக்காத, பயனுள்ளதாக எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதே சமயம் ஒரு சின்ன கருத்து பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். பசங்க வந்து வெளியே போயிட்டு வந்தால் எங்கே போயிட்டு வந்தீங்க ஃப்ரெண்ட்லியாக அதட்டி கேட்டோம்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்லியாக வந்து கேளுங்க, என்ன பண்ணீங்க, எது பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழக அவங்களும் வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. அம்மா அப்பாக்கிட்ட எதை பற்றியும் சொல்லக்கூடாதுன்ற பயம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நடவடிக்கைன்றது நமக்கு அப்பப்போ தெரியறதுனால நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அன்றைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அப்போ வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்தோம், இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்க. அப்போ கட்டுப்பாடாக இருந்ததுனால எல்லோரும் கரெக்டாக இருந்தாங்கன்னு சொல்ல, அப்போ காலம் அப்படி இருந்தது. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த காலத்தை பயனுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் பயன்படுத்திக்கங்கன்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நான் சந்தோஷமடைவேன். நன்றி, வணக்கம்.